Hi students, welcome to ICAN Max. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 10th CBSE Max Chapter 4 Quadratic Equationல Exercise 4.1 Question number 2 பார்க்க போறோம். வாங்க. Next subdivision. Rohan's mother is 26 years older than him. ரோஹனோட அம்மாவோட வயசு எப்படி இருக்கு? 26 வயசு அதிகமா இருக்கு. யாரை விட? ரோஹனை விட. ரோஹனுடைய அம்மாவோட ஏஜ் எப்படி இருக்கு? 26 வருஷம் அதிகமா இருக்காங்க. 26 years older than him. The product of the ages in 3 years from now. 3 years from now என்ன அர்த்தம்? ஆஃப்டர்னு அர்த்தம். இப்ப இருந்து 3 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னா ஆஃப்டர் 3 years. ஸோ ஆஃப்டர் 3 years அவங்களுடைய ஏஜோடைய ப்ராடக்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கு? 360. We would like to find Rohan's present age. இப்ப இந்த சிச்சுவேஷனை ரெப்ரசன்ட் சிச்சுவேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த சிச்சுவேஷன் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா எழுத போறோம். இப்ப ரோகன்ஸ் உடைய present age let Rohan's present age B நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸா எடுத்துக்கிறோம். ரோகனுடைய பிரசன்ட் ஏஜ எக்ஸா எடுத்துக்கிறோம். ஓகே, அப்ப ரோகன்ஸோடைய மதர் ஏஜ் எப்படி இருப்பாங்க? ரோகன்ஸோடைய மதர்ஸ் ஏஜ் எப்படி இருக்கும்? மதரோடைய ஏஜ் எப்படி இருக்கும்? கொஸ்டின்ல படிச்சு பாத்தீங்கன்னா ரோகன்ஸ் மதர் இஸ் 26 years older than him. அப்ப ரோகனுடைய ஏஜ் என்ன இருக்கும்? எக்ஸ். இது எவ்வளவுன்னு தெரியாது. இதை விட அவங்க 26 years அதிகமா இருப்பாங்க. 26 years older than him. ரோகன் ஏஜை விட 26 வயசு அதிகமா இருக்கு. இது ரோகனுடைய பிரசன்ட் ஏஜ். இது ரோகன்ஸ் அம்மாவுடைய பிரசன்ட் ஏஜ். ஓகே, அடுத்து பாருங்க, இந்த ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜஸ் 3 years from now. 3 years from nowனா ஆஃப்டர் 3 years. இப்ப ஆஃப்டர் 3 years ஏஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஃப்டர் 3 years. இப்ப பாருங்க, ஆஃப்டர் பிஃபோர்னு என்ன செய்யணும்? இப்ப ரோஹனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹனுடைய பிரசன்ட் ஏஜ் ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு 15 years ஆகுது. 15 years ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் அப்படின்னா கண்டிப்பா ஆஃப்டர்னா ஆஃப்டர் 3 yearsனா கண்டிப்பா இவனுக்கு ஒரு 3 வயசு கூடி இருக்கும். அப்ப என்னவா மாறி இருக்கும்? 18 மாறி இருக்கும். இது வந்து ஆஃப்டர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. ஆஃப்டர்ல என்ன நடக்கும்? கண்டிப்பா 3 years கூடி இருக்கும். ஆஃப்டர் 3 years. அதே பிஃபோர்ன்ற வார்த்தை இருந்துச்சுன்னா, பிஃபோர் அப்படின்னா கண்டிப்பா 3 வயசு கம்மியா இருந்திருக்கும். இப்ப பிரசன்ட் ஏஜ் 15 இருந்தா ஆஃப்டர் 3 yearsனா 3 வயசை கூட்டிக்கணும். பிஃபோர் 3 yearsனா 3 வயசை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆஃப்டர்னா ஆட் பண்ணிக்க போறோம், பிஃபோர்னா மைனஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, இப்ப இந்த கொஸ்டின்ல ஆஃப்டர் 3 years, ஏன் ஆஃப்டர் 3 yearsன்னு சொல்றோம் அப்படின்னா 3 years from now, இப்பல இருந்து 3 வருஷத்துக்கு பிறகு. அப்ப ஆஃப்டர் 3 years ரோகனுடைய ஏஜ் எப்படி இருக்கும்? ரோஹன்ஸ் ஏஜ் எப்படி இருக்க போது? இப்ப ரோகனுடைய பிரசன்ட் ஏஜ் என்ன? எக்ஸ். இது என்னவா இருந்தாலும் சரி, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 3 வயசு கூடி இருக்கும். அதே மாதிரி ரோஹன்ஸோடைய மதர்ஸ் ஏஜ் எப்படி இருக்கும்? ரோஹன்ஸ் மதர் ஏஜ் இப்ப பிரசன்ட்ல அவங்களுடைய ஏஜ் என்ன? எக்ஸ் பிளஸ் 26. இதுதான் ரோஹன்ஸோடைய அம்மாவுடைய பிரசன்ட் ஏஜ். இந்த பிரசன்ட் ஏஜ் என்னவோ இதுல இருந்து ஒரு 3 வயசு அதிகமா இருக்கும். இது ரோகனுடைய பிரசன்ட் ஏஜ். அப்ப ஆஃப்டர் 3 years என்ன இருக்கும்? இதுல இருந்து ஒரு 3 வயசு அதிகமா இருக்கும். எக்ஸ் பிளஸ் 26 அப்படின்றது ரோகனுடைய அம்மாவோட ஏஜ். அப்ப 3 yearsக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? இந்த வயசுல ஒரு 3 வயசு அதிகமா இருக்கும். அப்ப எக்ஸ் பிளஸ் 29 மாறிடும். இப்ப நம்மளோட 2 விஷயம் இருக்கு பாருங்க. பிரசன்ட் ஏஜ் எக்ஸ், அம்மாவுடைய பிரசன்ட் ஏஜ் எக்ஸ் பிளஸ் 26. ஆஃப்டர் 3 years ரோகனுடைய ஏஜ் எக்ஸ் பிளஸ் 3, ரோகன்ஸோடைய அம்மாவோட ஏஜ் எக்ஸ் பிளஸ் 29. இப்ப பிரசன்ட் ஏஜ் நோட் பண்ணிக்கிட்டோம், ஆஃப்டர் 3 years ஏஜ் நோட் பண்ணிக்கிட்டோம். கொஸ்டின் படிச்சு பாருங்க. The product of their ages 3 years from now.
3 இயர்ஸ்க்கு பிறகு அவங்களுடைய ஏஜோடைய ப்ராடக்ட். இப்போ 3 இயர்ஸ்க்கு பிறகு ரோஹனுடைய ஏஜ் எக்ஸ் பிளஸ் 3. 3 இயர்ஸ்க்கு பிறகு ரோஹனுடைய அம்மாவோட ஏஜ் எவ்வளவு? எக்ஸ் பிளஸ் 29. எக்ஸ் பிளஸ் 29. After 3 years, product of the ages will be 360. So this equal to 360. இது ரோஹனோட ஏஜ், இது ரோஹன்ஸ் மதரோட ஏஜ். ரெண்டு பேர் ஏஜையும் ப்ராடக்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது? 360. இப்போ ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளை பண்ண போறோம். எக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்டு 29, 29x. அதுக்கடுத்து 3 இன்டு எக்ஸ், 3x. அதுக்கடுத்து என்ன இருக்கு? 29 into 3. 29 3s are எவ்வளவு வரும் பாருங்க. 9 3s are 27, balance 2, 2 3s are 6 plus 2 8, 87. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன இருக்கு பாருங்க? 360 இருக்கு. இப்போ அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் 29 plus 3 எவ்வளவு வரைக்கும்? 32x plus 87 பிளஸ் 360 ரைட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, அது லெஃப்ட்ல மாத்திரம் என்ன ஆயிரும் உங்களுக்கு? மைனஸ் 360 மாறிடும், ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 32x 360ல 87 போனா என்ன ஆகும்? 360ல 87 சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ இங்கே பாரா கொடுத்தா 10 மாறிடும், இது 5 மாறிடும். ஸோ 10ல 7 போச்சுன்னா 3, 5ல 8 போகாது, இங்கே ஒரு பாரா கொடுத்துருவோம், 15 ஆயிரும். 15ல 8 போச்சுன்னா 7, இங்க பாரோ கொடுத்தாலும் இங்க 2 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 2. ஸோ மைனஸ் 360 பிளஸ் 87, இது ரெண்டு மெர்ஜ் பண்ணா என்ன கிடைக்குது உங்களுக்கு? மைனஸ் 273 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான, திஸ் இஸ் ரெக்வயர்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகே.